யாமி அனியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாருமே எப்படியா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் உங்கள் யாரோ. வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சங்குக்கா எஃப்எஃப் மை அரஹண்ட் ஹஸ்பண்ட் பட் ஹீஸ் மேன்லி லவ் மீ பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு போய்ட்டு பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்ஸை வேவ் பண்ணிக்கோங்கடா. உங்கள் வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுறது பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே யோன்சன்னா ஒரு மாதிரி கடுப்பா நீங்கள் கொடுத்த அந்த டிஃபன் பாக்ஸு தான் எடுத்துகிட்டு காலேஜுக்கு தான் வராரு. அவருக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது, டென்ஷனாக இருக்குது. அவர் பைக்கில் தான் வந்திருப்பார். பைக்கை விட்டு இறங்கி தான் ஒரு மாதிரி கடுப்பாக அந்த பேக்கை தான் தூக்கிட்டு போகிறாரு. இங்கே யோன்சனை பார்த்த அவனோட கேங் ஆளுங்க இருக்காங்க இல்லையா, யோன்சன் கேங்கில் முக்கால்வாசியில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பெரிய எடுத்து பசங்க தான். அவங்க யாருமே குட் ஹேபிட் உள்ள ஒரு பசங்களே கிடையாது. இந்த காலேஜ்லேயே ட்ரக்ஸ் எடுக்கிறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, ஸ்மோக் பண்ணுறது, அப்புறம் லேடிஸ்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, உலகத்தில் என்னெல்லாம் கெட்ட பழக்கம் இருக்குமோ அது எல்லாமே யோன்சன் கேங்கில் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும், இன்க்ளூடிங் யோன்சனுக்குமே இது எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது. அவன் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கான். பட் ஜேகேக்கு அது தெரியாது. ஜேகேவுக்கு தெரியாமல் ரொம்ப சீக்ரெட்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜீவனுக்கு தெரியும், ஆனால் முழுசாக அவனோட கேரக்டர் என்னன்னு ஜீவனுக்கு தெரியாது. ஸோ இப்போது யோன்சன் தான் ஒரு மாதிரி கடுப்பாக வரானா. அவன் கேங்கில் இருக்கிறவங்க தான் பார்த்துட்டு, டே யோன்சன் ஆ என்னடா காலையிலே ஒரு மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோன்சனோட ஷோல்டரில் ஹேண்ட் ப்ளேஸ் பண்ணி கேட்குறாங்க. யோன்சன் தான், ரொம்ப டென்ஷனாக இருக்குது, சிகரெட் இருக்கா? இந்தடா. என்னாச்சு மச்சான், எதுக்கு காலையில் இவ்வளோ டென்ஷன்? சொல்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த டிஃபன், அதாவது அந்த பேக்கை வந்து அந்த பசங்க மேலே தான் போடுறான். அவங்களுக்கு பிடிச்சிடுறாங்க. யோன்சன் தான் நல்லா ஸ்மோக் பண்ணுறான். நல்லா டீப் ப்ரீத் எடுத்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி இருக்கான் அவன். அந்த எப்படி சொல்கிறது, இந்த பேட் ஹேபிட்ஸ்க்கெலாம் அடிக்ட் ஆன மாதிரி இருக்கா. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்கள பார்த்தாலே தெரியும். பட் ரொம்ப அவன் வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஸ்மோக்கை ரொம்ப அப்சஸ்டாக ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கான். பார்க்கவே ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இங்கே எல்லோரும் அவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணுறாங்க. இப்போ யோன்சன் தான் அதை நல்லா ஸ்மோக் பண்ணி இன்ஹேல் பண்ணி எக்ஸல் பண்ணி, அதாவது உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்ருக்கான். அந்த டைம் பார்த்து ஜீவன் தான் அங்கே அவனை கிராஸ் பண்ணி காலேஜுக்குள்ளே போவார். ஜீவன் வந்து யோன்சனை பார்த்துருக்க மாட்டார். பட் யோன்சன் ஜீவனை பார்த்துட்டாரு. இங்கே ஷாக்கி தான் ஜீவன் பின்னாடியே ஜீவனை டார்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. அவட்டுக்குள்ளோட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்கா. பட் ஜீவன் அது எதுவுமே கேட்கவே, அவன் காதில் எதுவுமே விழல. அவனோட தாட்ஃபுல்லாக உங்களை பற்றி தான் இருக்குது. நீங்கள் எழுந்திருப்பீங்களா, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஜேகே உங்களை நல்லா பார்த்துக்கிறாரா, அந்த மாதிரி திங்கிங் தான் அவருக்குள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே தான் இங்கே யோன்சன் பார்க்குறான். ஜீவனை ஒரு மாதிரி பார்த்துட்டே ஒரு சிரிக்கிறாரு. என்னடா எதுக்கு சிரிக்கிற? அங்கே பாரு மச்சான், என்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணுறதுக்காகவே ஆண்டவனாக பார்த்து அந்த வேலை ஒருத்தர் அனுப்பியிருக்கான் பாரு அப்படின்னு சொன்னதும் இங்கே அவன் கேங்கில் இருக்கிற ஒருத்தன் தான் பார்க்குறாரு. பார்த்தாது ஜீவன் தான். அவனை சிரிச்சுக்கிட்டே, என்னடா ஜீவனை சொல்கிறியா? அவனே தான். நீ என்ன பண்ணுற, நான் கூப்பிட்டேன்னு அவனுங்க வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோன்சன் சொல்கிறாரு. யோன்சன் சொன்னதும் அவனும் டே ஜீவன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே ஜீவன் கிட்ட தான் போகிறாரு. ஜீவன் ஒரு மாதிரி ஐஸ் ரோல் பண்ணிக்கிட்டே, என்ன உன்னை யோன்சன் கூட்டிகிட்டு வர சொன்னான் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே ஜீவன் தான் ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே நக்கலா ஜீவனை, அதாவது யோன்சனை பார்த்துட்டு இங்கே அந்த பையனை தான் பார்க்குறாரு. இவனால வர முடியாது. என்ன வர முடியாதா? உன்னை கூப்பிடாம நானும் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் நின்றுட்டுருக்காரு. இங்கே ஜீவன் தான் ஒரு ஐப்ரோ ரைஸ் பண்ணி அந்த பையனை பார்த்து முறைக்கிறாரு செம்மையா. என்ன முறைச்ச பயந்துருவோமா? ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன் நீனு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இங்கே ஜீவன் தான் கையை முறுக்கிக்கிட்டே, என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டெப் ஃப்ரண்ட் வச்சு அந்த பையன்கிட்ட போகிறாரு.
யோன்ஷனை விட ஜீவன் வந்து நல்லாவே ஃபைட் பண்ணுவார். அது காலேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பையன் ஜீவன் வந்து டேர்ன் ஆனதும் கொஞ்சம் பயந்துட்டாரு, அடிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி. இங்கே அந்த பையன் தான் சரி சரி ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன், என்னை விட நீ பலசாலி தான் ஒத்துக்கிறேன். ஜீவன் உன்னை யோன்ஷன் கூட்டிகிட்டு வர சொன்னான், வந்து என்னன்னு கேளு. ஏன் அதை அவன் கூப்பிட மாட்டானா? சரி பெண்ணா, அவனுக்கு பதில் நான் வந்து கூப்பிட்டேன், வா வந்து எதா இருந்தாலும் அவன்கிட்ட பேசு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். என்னால் வர முடியாது, அவ்வளோ அவசியம் இருந்தா அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இங்கே அவன் தான், என்னடா வரானா இல்லையா? இல்லை மச்சான், என்னெல்லாம் வர முடியாது, அவசியம்னா அவனை வந்து பாருன்னு திமிரா பேசுகிறான்டா, கேட்டதுக்கு அடிக்க வர மச்சான் அப்படின்ற மாதிரி இவர் இங்கேருந்தே கத்துறாரு. இங்கே ஏன்னு சொன்னா இவனு மச்சான் 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 நில்ல மச்சான், எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? என்ன இன்னும் இந்த பழைய கோவத்திலே இருக்காத மச்சான், இதுக்கப்புறம் நம்மளாம் ஒரே குடும்பம், அடிக்கடி பார்க்கணும், மனசு விட்டு பேசணும், அப்பதானே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் சந்தோஷமா இருக்கும், என் அண்ணனும் உன் அக்காவும் சந்தோஷப்படுவாங்க. தொட்டதுக்கெல்லாம் கோச்சிக்கிட்டீன்னு எப்படி மச்சான்? நீ இன்னுமா நீ யோன்ஷனை தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்க. நான் எதுக்கு ஒன்று கூப்பிட்டேன் தெரியுமா? பார், என்கிட்ட பேசுற முள்ள நான் கிடையாது, தேவையில்லாம என்கிட்ட வம்பு பண்ற வெள்ள வச்சுக்காதுச்சு யோன்ஷன். பர்றா அப்புறம் பார், நான் ஆல்ரெடி செம்ம மூட் ஆஃப்ல இருக்கேன், மரியாதையா போயிடு, இல்லைன்னா வச்சுக்கேன் இல்லை என்னடா பண்ணுவ, என்ன பிடுங்குவ? என்ன உனக்கு பிரச்சனை? எதுக்குடா பையனு காலையிலே வந்து வம்பு இழுக்கிற? அதுவா, ஆக்சுவலாக உன்கிட்ட வம்பு இழுக்கணும்னு கூப்பிடல, உனக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று, இல்லை இல்லை உன்கிட்ட ஒன்று ஒரு விஷயம் கொடுக்கணும்னு நினச்சி தான் கூப்பிட்டேன். நீ என்ன மச்சான் இவ்வளோ கோவப்படுற? சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்லேருந்து டிஃபன் பாக்ஸ் தான் எடுத்து யோன்ஷன் கிட்ட தூக்கி போடுறான். அவனும் பிடிச்சிக்கிறான், இந்தா உங்கள் அக்கா சமைச்சது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யோன்ஷனும் சாரி ஜீவனும், என்ன வைன் சமைச்சாளா? ஆமாம் வைனே தான், உங்கள் அக்கா தான் சமைச்சா, சும்மா சொல்லக்கூடாது, உன் அக்கா செம்மையாக சமைக்கிறா, சூப்பராக இருக்குது தெரியுமா சமையல். கொஞ்ச நாளைக்கு வீட்டுக்கு வேலைக்காரி வைக்கிற வேலை மிச்சம். ஏன் மச்சான் அப்படி சொல்கிற? அதான் எங்கள் அண்ணன் ஃப்ரீயாகவே ஒரு வேலைக்காரியை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கானே, அப்புறம் எதுக்கு மச்சான் வேலைக்காரி அப்படின்னு சொன்னதும் அவனோட கேங்கில் இருக்கிற எல்லாரும் சிரிக்கிறாங்க. எங்கள் ஜீவனுக்கு ரொம்ப கோவம் வருது, பட் ஆனால் அவன் எதுவும் பெருசாக ரியாக்ட் பண்ணல. இங்கே ஷாகி தான், யோன்ஷன் மரியாதையாக பேசு, அவங்க உங்கள் அண்ணி. இங்கே பாருடா, ஹீரோ சார சொன்னதும் ஹீரோயின் மேமுக்கு கோவம் வருது. பார், இந்த அதிகாரம் பண்ணுறது, இந்த ஷவுட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் மற்ற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, நான் யோன்ஷன் என்கிட்ட வச்சுக்கிட்ட இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இங்கே ஜீவன் தான், பார் ப்ராப்ளம் உனக்கும் எனக்கும் தான், தேவையில்லாமல் அவர்கிட்ட மோதிர வேலை வச்சுக்காது. முன்னாடி அவளை ஏதாவது சொன்ன என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் மறந்துட்டியா ஜீவன்? உன் அக்கா என் வீட்டில் தான் இருக்கா, அத மறந்துடாது. உன்னை விட எனக்கு அது நல்லாவே தெரியும் யோன்ஷன், அதே தான் நானும் சொல்கிறேன். என் அக்கா உன் வீட்டில் உன் கூடவே தான் இருக்கா, அதை நீ மறந்துடாத. பார்த்து நடந்துக்க மச்சான், ஹெல்த்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே எதுவுமே புரியல, பட் யோன்ஷனுக்கு நல்லாவே புரியுது அவன் எதை மீன் பண்ணி சொல்லிட்டு போகிறான்னு. இங்கே ஷாகி தான் ஒரு மாதிரி யோன்ஷனையும் ஜீவனையும் பார்த்துட்டு ஜீவன் பின்னாடி ஜீவன் கூட வரா. பிகாஸ் ஜீவன் தான் ஷாகியோட கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பான். ஜீவன் அவன் தான் என்கிட்ட தேவையில்லாமல் வம்பு பண்ணுறான்னு தெரியுதுல, அவன்கிட்ட எதுக்கு நீ வாய் கொடுக்குற? இல்லை அவள் அக்காவை பற்றி பேசுனதும் எனக்கும் கோவம் வந்துச்சு. இப்போ அவளை பற்றிலாம் நீ ஃபீல் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது, அவளை பார்த்துக்க அவளுக்கு தெரியும். ஆமாம் என்னடா நீ, அவன் என்னன்னா உங்கள் அக்கா வச்சு மிரட்டுறான், ஆனால் நீ அவங்ககிட்டே தைரியமாக பேசிட்டு வர, ஏன் உனக்கு ஒயனக்காவை நினச்சி பயமா இல்லையா? பார், பயப்பட வேண்டியது நம்ம கிடையாது, யோன்ஷன் தான்.
அவனுக்கு வேணா என் ஒயனை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஹ, நான் சின்ன வயசுலேருந்து அவ கூடயே இருந்து வளர்ந்துருக்கேன்டி. எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும். மற்ற எஃப்எஃப் ஸ்டோரியிலலாம் அவள் கேரக்டர் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எஃப்எஃப்ல அவளோட கேரக்டர் கொஞ்சம் டேஞ்சரு டேஞ்சரான கேரக்டர் தான். யோன்சன் புத்திசாலித்தனமாக நடந்துக்கிட்டானா அவனுக்கு நல்லது. இங்க ஜீவன் தான் ஷாகியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஷாகி ரொம்ப கன்ஃபியூஸ்டா ஜீவனை பார்க்குறா. என்னடி அப்படி பார்க்குற? நீ இப்போ சொல்றது கூட எனக்கு என்ன சுத்தமாக புரியவே இல்லை. நீ எந்த தைரியத்தில் அப்படி சொல்ற ஜீவன்? ஜீவன் தான் ஷாகி பக்கத்தில், அதாவது கேண்டீன் தான் வந்திருப்பாங்க ரெண்டு பேரும். இங்கே ஜீவன் தான் ஷாகியோட பக்கத்தில் போய் உட்காந்து அவளோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறாரு. இங்கே ஜீவன் ஷாகியோட ஹேண்ட்ஸை டச் பண்ணதுமே ஷாகி ஒரு மாதிரி மிஸ்மேஜ் ஆகி ரொம்ப பக்கத்தில் உட்காந்துருக்காரா, ஜீவனையே பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு ஷாகி, யோன்சனுக்கு வைனை பற்றி என்ன தெரியும்ல எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வைனை பற்றி நல்லா தெரியும். மற்ற எஃப்எஃப்ல வர மாதிரி அவ ரொம்ப இன்னசென்ட்டோ இல்லை அப்பாவியான பொண்ணோ கிடையாது. இந்த ஸ்டோரியில் அவளோட கேரக்டர் கொஞ்சம் டேஞ்சர் தான். நீ அவளை பற்றிலாம் ஃபீல் பண்ணாத. அவள் நல்லா பார்த்துப்பா. அவளை பற்றி ஃபீல் பண்ணணுன்னு எந்த அவசியமும் கிடையாது. சரியா? ஃப்ரீயாக விடு. இவெல்லாம் ஒரு ஆளே கிடையாது அவளுக்கு. அசால்ட்டாக லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பா அப்படின்ற மாதிரி இங்கே ஜீவன் ஷாகியை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே ஷாகி தான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே அவளோட சிக்ஸில் ஹேண்ட் பிளேஸ் பண்ணி பேசுகிற ஜீவனி ஒரு மாதிரி ஸ்மைலோட பார்த்துட்டு இருக்கா. இங்கே ஜீவன் தான் சடனாக நோட் பண்ணுறாரு. ஷாகி, ஷாகி, ஹலோ மேடம். ஏய், என்ன என்ன ஜீவன்? சுத்தம். நான் இப்போ என்ன சொன்னேன்னு கேட்டியா என்ன? கேட்டேனே. அப்படியா? என்ன சொன்ன? அது அது என்ன சொன்ன? சாரி, கொஞ்சம் நீ பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருந்தியா, அதான் என்னையே மறந்து உன்னையே பார்த்துட்டு இருந்துட்டேன். ஐயே ரொம்பத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவரு தள்ளி உட்காந்துக்கிறாரு. ஏன்டா? இல்லை இல்லை, நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் டிஃபன் பாக்ஸ் தான் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் பட்டிக்கா சாப்பிட்றாரு. இங்கே ஷாகி தான், ஜீவன் என்ன, எனக்கும் பசிக்குது, எனக்கும் கொஞ்சம் கூட. இதான் கேண்டீனில் தானே இருக்க, ஆர்டர் பண்ணி சாப்பிடு. ஏன்டா எனக்கும் சாப்பாடு நான் சாப்பிடக்கூடாதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க, என் ஃபுட்டெல்லாம் தர முடியாது. ஜீவன் குடு ஜீவன். முடியாது போடி. குடுடா அப்படின்னு சொல்லி அவ இங்கே அகைனும் தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டா. சரி சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என் கையில் அழுக்கா இருக்கே, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனி ஃபீட் பண்ணுறாரு. அவளும் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஃபுட்டை வாங்கிக்கிறா. ஜீவன் பக்கம் சூப்பராக சமைக்கிறாங்க, செம்மையாக இருக்கு, வயனை கட்ட சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னேன்னு சொல்லு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபீட் பண்ணுறாரு. இங்கே ஷாகி தான் ஒரு மாதிரி இமேஜினேஷனில் ரொம்ப 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 அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருக்கா. இங்கே ஜீவன் தான் சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு, இப்போ கிளாஸ் தான் போகணும். ஷாகி ஒரு நிமிஷம். என்ன ஜீவன்? இங்கே பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் நீ என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஃப்ரெண்ட், அவ்வளோதான். மற்றபடி என் மனசில் எந்த ஆசையோ எந்த எண்ணமும் கிடையாது. ஒருவேளை உன் மனசில் அந்த மாதிரி ஏதாவது எண்ணம் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அழிச்சிடு யாஷி. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது. நீ என்னதான் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு ஒன்று தான் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் ப்ராக்டிக்கலாக யோசி, இதெல்லாம் செட் ஆகாது. என்னை விட்டு நீ கொஞ்சம் விலகியே இரு, அதான் உனக்கு நல்லது. இதுக்கப்புறம் என்கிட்ட நெருங்கணும் ட்ரை பண்ணாத ஷாகி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே ஷாகி தான் ஒரு மாதிரி ரொம்ப சேடாகிடுறா. இப்போ தான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணா. டக்குன்னு டக்குன்னு ஜீவன் இப்படி சொல்லவும் அவளுக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடுச்சு. போகிற ஜீவனி ஒரு மாதிரி சேடாக பார்த்துட்ருக்கா. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணா. இங்கே நீங்கள் தான் ஆஃப்டர்நூன் லன்ச் தான் ஜங்குக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. ஜங்குக் வருவாருன்னு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. பட் உங்களுக்கு வருவாரா என்னன்னு ஷுவராக தெரியாது. ஒரு வேளை சாப்பிட வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இங்கே உங்கள் அத்தை தான். வயன், அத்தை என்னம்மா இங்கே உட்காந்துட்ருக்க? இல்லை அத்தை,
அவர் சாப்பிட வருவாரான்னு பார்த்துட்ருக்கேன். ஜங்குக்கு இந்த டைமுக்கெல்லாம் வீட்டுக்கெலாம் வரமாட்டாமா. காலையில் போனான்னா நைட்டு தான் வருவான். என்ன, நைட்டு தான் வருவாரா? ஆமாம், உனக்கு தெரியாதா? இல்லத்த, எனக்கு தெரியாது. லஞ்சுக்கு வீட்டுக்கு வருவாருன்னு நினச்சேன். ஆமாம், லஞ்ச் எப்போ சாப்பிடுவாரு? அது தெரியாது. அவன் ஆஃபீஸ் கேண்டீன்ல எப்பயாவது சாப்பிட்டுப்பான். ஓ அப்படியா? ஏன்டா, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல. கால் பண்ணலாமா வேணாமான்னு தெரியல. நான் சமைச்சு முடிச்சிட்டேன். நான் வேணா போய் ஆஃபீஸில் கொடுத்துட்டு வரட்டுமா? எதுக்குடா நீ அலைஞ்சிக்கிட்டு? நீ டிரைவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவரே கொடுத்துட போகிறாரு. அது வந்து இல்லைத்த, அது வந்து அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி தயங்குறீங்க. உங்கள் அத்தைக்கு புரியுது. அவங்க ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சிட்டே, என்னதான் இருந்தாலும் டிரைவர்கிட்ட கொடுத்தா அவன் சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோ? பெட்டர் நீயே போய் பேசாமல் கொடுத்துட்டு வந்துருமா, அதான் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்கள் அத்தை சொல்கிறாங்க. நீங்கள் உங்கள் அத்தை பார்த்து சிரிக்கிறீங்க. போயிட்டு வா அப்படின்னு சொன்னதும் நீங்களும் ஹாப்பியாக அதை எல்லாத்தையுமே ஒரு டிஃபன் பாக்ஸில் தான் பேக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க ஆஃபீஸ். அதாவது ஜங்குக்கோட ஆஃபீஸ்க்கு தான் ரொம்ப எக்ஸைட்டடாக போயிட்டுருக்கீங்க, ரொம்ப ஹாப்பியாக. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் முன்னாடி இறங்குறீங்க. நீங்கள் உள்ளே வந்ததுமே எல்லாருமே உங்ககிட்ட வந்து விஷ் பண்ணி உங்களை வெல்கம் பண்ணுறாங்க. பிகாஸ் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஜங்குக்கோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஸோ அதனால தெரியும் எல்லாருக்கும். சொல்கிறாங்க, நீங்கள் தான் இட்ஸ் ஓகே சார், சிஓ சார் இருக்காரா? இருக்காங்க மேம், சார் கேபினில் தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் நீங்கள் தான் இட்ஸ் ஓகே, நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள், நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கேபினுக்கு தான் வரீங்க. நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்க. எஸ் கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே தான் சின்சியராக அவரோட ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்காரு. யார் வந்திருக்கான்னு கூட பார்க்கல. நீங்கள் ஜேகே தான், என்ன விஷயம், எதுக்கு வந்திருக்கீங்க? அது லஞ்ச் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இந்த வாய்ஸ் இங்கே கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்போதான் நிமிந்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிச்சிட்டு ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே நிற்கிறீங்க. லஞ்ச் பாக்ஸ் அந்த இது கேரியர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை காமிச்சிட்டு நிற்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்து, ஹே பொண்டாட்டி, இங்கே என்னடி பண்ணுற? அது லஞ்ச் டைம் ஆயிடுச்சுல, அதான் சாப்பாடு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதுக்கு மட்டும்தான் வந்தீங்களா மேடம்? ஆமாம், அதுக்கு மட்டும்தான் வந்தேன். வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, வா வந்து உட்காரு அப்படின்னு சொன்னதும் நீங்களே போய் உட்காருங்க. அப்போது அந்த கேபினுக்கு வந்து ஒரு பொண்ணு நாக் பண்ணுறா. எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்ற மாதிரி. இங்கே ஜங்குக் தான் எஸ் கமிங் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப ஹாட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கா, பார்க்க ரொம்ப அழகாக செக்ஸியாக இருக்கா. நீங்கள் பார்க்குறீங்க ஒரு மாதிரி வைட் ஐஸில் அந்த பொண்ணையே குறுக்குறுன்னு பார்க்குறீங்க. அந்த பொண்ணு ஜேகேக்கு விஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு விஷ் பண்ணுறா. நீங்களும் ரிட்டன் பேக் விஷ் பண்ணுறீங்க. ஜேகே விஷ் பேக்லாம் பண்ணலை. அவர் அப்படியே என்ன விஷயம் சார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி காமிக்கிறா. ஜேகே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகேயோட ஃபேஸ். ஜேகே அந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட நிமிந்து பார்க்கவே கிடையாது. அவர் பாட்டுக்கு அவரோட ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப ஹாட்டாக இருக்கு. நீங்கள் அப்படியே வாய்ப்பால் தான் அந்த பொண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. ஜேகே உங்ககிட்ட பேசக்குள்ள ரொம்ப ஹாப்பி ஃபேஸோட பேசியிருப்பாரு. இப்போது அந்த பொண்ணு உள்ளே வந்ததுக்கப்புறமேட்டு ஜேகேயோட ஃபேஸ் ரொம்ப கோல்டாக மாதிரி இருக்கும். ஒரு கோல்டு சிஓ மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் ஜேகேவே பார்த்துட்ருக்கீங்க. உண்மையுமே ஜேகே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காரு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இப்போ தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜேகே உங்களுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக தெரிகிறாரு. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்களை தவிர வேறு யாரையும் அந்த மாதிரி தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்கல அப்படின்னு சொல்லக்குள்ள உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவை சைட் அடிச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜேகேவும் அந்த பொண்ணை அனுப்பி விட்டுறாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் சார், 1 ஹவருக்கு யாரும் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லு. 1 ஹவர் கழிச்சு யாராக இருந்தாலும் உள்ள சொல்லு. ஓகே சார், அவுட், தேங்க்யூ சார், ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஜேகே தான் இப்போ உங்களை டர்ன் பண்ணி பார்க்குறாரு. அவர் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைலு. நீங்கள் பார்க்குறீங்க ஜேகே உங்ககிட்ட இருக்கக்குள்ள ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஒரு ஸ்மைலோட காமான பர்சன் மாதிரி காமிச்சிக்கிறாரு. பட் மற்றவங்க கிட்ட ரொம்ப கோல்டாக பிஹேவ் பண்ணுறாரு. நீங்கள் அதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்டு அப்படியே ஜேகே பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் பொண்டாட்டி சாப்பிடலாமா?
சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கீங்க. இங்கே ஜேகே தான் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்கார்றாரு. ஆமாம், நீ சாப்பிட்டியா? இல்லை. ஏன்டி? நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் போயிட்டு நான் சாப்பிட்டுக்கிறேங்க. வயன், டைம் என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிடல? ஐயோ ஜேகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. வா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிட்லாம். இல்லை இல்லை, நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன், வான்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னொரு பிளேட் எடுக்கிறீங்க. என்ன பண்ணுற? நீங்கள் தானே சேர்ந்து சாப்பிட்லான்னு சொன்னீங்க. ஒரே பிளேட்லேயே சாப்பிட்லாண்டி அப்படின்றாரு. நீங்கள் ஒரு மாதிரி ஜேகே பார்த்து சிரிக்கிறீங்க. அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்து அவர் லேப்பில் உட்கார வச்சுக்கிறாரு. இப்போது ஜேகே தான் உங்களுக்கு ஃபீட் பண்ணுறாரு, நீங்களும் அதை வாங்கிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ரொம்ப ரொமான்டிக்காக உங்களோட டைமை ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு ஈவினிங் டைம் போல தான், காலேஜில் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இங்கே யோன்சன் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் வந்திருப்பார். அப்போது வந்த இடத்துல ஜானு இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்க்குறாங்க. ஜானு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷாப்பிங் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பஸ் ஸ்டாப்பில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே யோன்சன் கேங்கில் இருக்கிற ஒரு பையன்தான், டே மச்சான் அங்கே பாருடா, சும்மா நச்சுன்னு ஒரு ஃபிகரு. என்ன ஃபிகரா? ஆமாம் மச்சான், பா என்ன ஸ்ட்ரக்சரு, கட்டணம் கொடுத்து வச்சவன்டா அப்படின்ற மாதிரி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே யோன்சன் வந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அது ஜானு தான். ஜானுவை பார்த்ததுமே யோன்சனே அறியாமல் அவர் லிப்ஸில் ஒரு ஸ்மைலு, ஹே ஜானு அப்படின்ற மாதிரி அவர் ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி நீட்டுறாரு. பட் ஜானு அதை பார்க்கவே கிடையாது. அவள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்கா. இங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். என்ன மச்சான், உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? தெரியும்டா. யாரா? ஜீவனோட தங்கச்சி. என்ன, ஜீவனோட தங்கச்சா? ஆமாம் ஆமாம். உன்கிட்ட பேசுவாளா மச்சான்? நல்லாவே பேசுவாளே. டே மச்சான், ஒரு நைட்டுக்கு எப்படியாச்சும் ஏற்பாடு பண்ணுறா. என்னடா சொன்னேன் அப்படின்னு சொல்லி இங்கே யோன்சன் தான் ஒரு மாதிரி கோவமா அவனோட ஷர்ட்டை பிடிக்கிறாங்க. ஷோர்கிட்ட வந்து என்னடா, யாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற? பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை பேசு. ஏ யோன்சன், என்னடா இதுக்குடா இப்போ கோவப்படுற? ஜீவன் உனக்கு பிடிக்காதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தேன். அவன் சும்மா கேஷுவலாக தான் கேட்டான், அதுக்கு பிரசங்கமாக கேட்பானா? நான் தான் சொல்கிறேன்ல, அவன் எங்கள் அண்ணியோட தங்கச்சி. கிட்டத்தட்ட அவளும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தி தான். எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்டே அரேஞ்ச் பண்ணி கேட்பான் அப்படின்ற மாதிரி அவர் கோவமாக பேசுகிறாரு. சரி மச்சான், விடு, அவன் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டான், விடு மச்சான் அப்படின்ற மாதிரி அவங்க விளக்கி விட்டுட்ருக்காங்க. ஆனால் யோன்சனுக்கு செம்ம கோவமாக இருக்கு. மாதிரி பார்த்து மறைக்கிறான். என்ன மச்சான், உனக்கு எதாவது அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா? என்ன ஃபீலிங்ஸா? ஆமாம். அவன் என்ன ஜீவனோட தங்கச்சியை தானே கேட்டான், ஏதோ பொண்டாட்டியை கூப்பிட்ட மாதிரி இந்த அளவுக்கு கோவப்படுற அப்படின்ற மாதிரி ஒருத்தன் கேட்குறான். என்ன பொண்டாட்டியா? ஆமாம், அவன் நான் பொண்டாட்டியை கூப்பிட்டான், ஜீவனோட தங்கச்சி தானே சொன்னான். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு, அதுக்கு இவ்வளோ கோவப்படுற, விட்டு அவனை கொன்றுவா போல இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதும் இப்போ தான் யோன்சன் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. அவர் எதுக்கு கோவப்படணும்? அதுக்கு அவசியமே இல்லையே. அவருக்கு பெருசாக அந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, சைட் அடிக்கலாம் அவ்வளோதானே, அதுக்கு இவ்வளோ ரியாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. இங்கே என்னடா ஏதாச்சும் ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன? சி, அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நானாவது அவளையாவது, இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பார்த்து மச்சான், இப்போ வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு லவ்னு வந்து நிற்க போற. ஏன் நானா? ஆமாண்டா நீ தான். சின்ன பார்த்தா எப்படி தெரியுது? உன்னை பார்த்தா எப்படின்னு தெரியல, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் தெரியுது. என்ன பண்ண? ஆமாம், காலையில் வேலைக்காரின்னு சொன்னேன், இப்போ என்ன உன் அண்ணிங்கிற? உனக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது யோன்சனோட தங்கச்சின்னு சொல்கிறேன், ஆனால் அவளுக்காக இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற எங்கள் மேலே கோவப்படுற. நாளைக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகி நான் அவளை லவ் பண்ணுறேன்னு அந்த நிற்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? அதான் சொல்கிறேன். ஜீவன் யோன்சன் ஒரு மாதிரி யோசிக்கிறாரு. ரொம்ப யோசிக்காத மச்சான், அப்படி எதாவது இருந்தால் சொல்லு, நாங்கள் தான் ஹெல்ப் பண்ணுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோன்சன் தான் நான் வீட்டுக்கு கிளம்புறேன்
அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டேய் ஏன்டா, நைட்டு பார்ட்டி இருக்கு. இல்லைடா, எங்கள் அண்ணன் சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னான். இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா தான் தும்னு கத்துவான். தேவையில்லாம அவள் வேற இருப்பா, அவகிட்டலாம் நீன்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு கடுப்பாக இருக்கு மச்சான், நீ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோன்சன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. ஓகே, இந்த பாட்டு நான் இங்கே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பாய் ஆமீஸ். அன்யோ.